வந்து புதுசாக நான் எப்படி வந்து சிவபாதைக்கு நான் வந்தேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்ட்டு சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி நான் சிவ சிவ மகாதேவரை நோக்கி வந்தேன்ட்டு, சிவபாதை நோக்கி போனேன்ட்டு. ஆக்சுவலி நான் பிறந்த உடனே என்னோடய கோயிலே சிவன் கோயில் தான் எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்டேன். பட் ஆக்சுவலி எங்கே இருக்கிற இடத்துல கிட்ட வந்து முருகன் கோயில் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் இப்போ நம்ம கோயில் முருகன் கோயிலாக இருக்கும். ஸோ ஐ ஃபைண்ட் அவுட் தட் கோயிலே சிவன் கோயில். பட் ஐ ரேஸ் பை மாம் வந்து என்னோடய அம்மா வந்து என்னை வந்து முருகன் பக்தெல்லாம் வளர்த்தாங்க 2013 வரைக்கும். ஐ திங்க் முருக பக்தர் ப்ளஸ் கிருஷ்ணர் கொஞ்சம் அம்மன் கொஞ்சம் நேரம். சென் ஒரு வாட்டி சிங்கப்பூருக்கு வேலை கேட்கும் போது வேலை கேட்டுட்டு இன்டர்வியூ போகிறேன். சரி, நீங்கள் வந்து ஜேபிலேருந்து அல்ஜூனியர் ஒன்று இருக்கும். அது அல்ஜூனியர் தான் நினைக்கிறேன் கெஸ். ஸோ பைலேபா ஒன்று இருக்கும், அல்ஜூனியர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கெஸ். நீங்கள் வந்து ஒரு அந்த பைலேபா அடுத்து வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இப்போ வந்து தடுப்பு போட்டாங்க, தடுப்பு இல்லை. ஸோ அங்கேருந்து பார்த்தா சிவன் கோயில் ஒரு சைனீஸ் கோயில் தெரியும். ஸோ அந்த நான் வந்து பைலேபா போகிறேன்னா மலேசியாவில் இந்த சைட்லேருந்து ஐ ஃபர்கெட் தி ஸ்டேஷன் பிஃபோர் பைலேபா. ஸோ நான் வந்து வாட்டி பார்த்தோம் எனக்கு வந்து இன்னும் அழகாக இருக்குது கோயிலுன்ட்டு நான் வந்து நினச்சிட்டேடா. அதுக்கப்புறம் வேலை அடித்து இன்டர்வியூ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிங்லாம் போயிட்டு ட்ரைனிங் எப்பயும் வந்து கோயிலுக்கு வந்து அந்த கோயிலுக்கு நான் அப்போ வந்து முருகன் பக்தன் ஸ்டில். அப்போ அக்டோபர் 2013 ஐ திங்க். ஸோ 2013 தான் நினைக்கிறேன். அது செக் பண்ணோம். ஸோ போகும்போது ஐ ஃபால் லவ் வித் த மெயின் டே இல்லை. எனக்கு அப்போ வந்து ஒரு லைக் ஐம் நாட் ரியலி சிவன் பக்தன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த அமைதி லைக் சூழ்நிலை. ஸோ அடிக்கடி கோயில் போக ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன சாமியார் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்புறமா சிவராத்திரி 2013 போனேன், 2014 போனேன், 2015 போனேன், 2016 போனேன். 2013 அதாவது சொல்லுவாங்களே சிவன் கும்பிட போனால் அவர் வந்து சோதிப்பாருன்னு. 2013 நான் வந்து கல்யாணம் பண்ணேன். ஆகஸ்ட் 31 ஆகஸ்ட்டு. என் கல்யாணம் வந்து நிலைக்கலை. சரி, எனக்கு முக்கியமானது எல்லாம் அழகாக கிராண்டாக செஞ்சு ப்ரீ வெட்டிங் எல்லாம் செஞ்சு, ஆனால் கல்யாணம் ஒரு ஆள் தாங்க அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுச்சுடா வேறு ஆள் கூட. ஸோ நினச்சி பாருங்களேன், நான் அப்போ வந்து சிவன் பக்தனாக இருக்கேன். அது வந்து 2013 நடந்தது. அந்த கல்யாணம் வந்து ஆகஸ்ட் நடந்துச்சு. 2013 ஆகஸ்ட் கல்யாணம் ஆகஸ்ட் நடந்துச்சுல. ஸோ அந்த பொண்ணு வந்து ஆகஸ்ட் லைக் செப்டம்பர் ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வருஷம் மேபி மகாதேவ் டெஸ்ட் பண்ணுறலன்னு தெரில. நான் வந்து மகாசிவராத்திரிக்கு போனேன். 2014 மகாசிவராத்திரிக்கு போனேன் சிங்கப்பூரில். போயிட்டு மகாசிவராத்திரி கலந்துக்கிட்டு. ஸோ எனக்கு வந்து மகாதேவர்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்பயும் வந்துடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து எனக்கே தெரில எப்படி நான் போனேன்ட்டு. பிகாஸ் நிறைய சோதிப்பார் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து மனிதர் வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ரொம்ப முக்கியம். என் கல்யாணமே வந்து இப்படியாச்சு. ஸோ ஒரே வாரத்தில் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இதில் அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஸோ எனக்கு ஐ செட் கோலா என்ன பண்ணுறது ஆத்தமாக இருந்துச்சு. ஆக்சுவலி கடுப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணுறது, அம்மா பார்க்க பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ நிறைய சோதனை. நான் படித்த யூனிவர்சிட்டிக்கு நான் போகல. அது சொன்ன ட்ரைனிங் அந்த வேலைன்ட்டு அது வந்து ஆக்சுவலி சிஸ்கோ சொல்லுவாங்க. ஆக்சுவலி சிங்கப்பூரில் செக்யூரிட்டி கார்டு எக்ஸிலரி போலீஸ்லாம். ஸோ அந்த வேலைக்கு தான் போயிருந்தேன். அது நான் படித்த வேலை கிடையாது. ஸோ வேலை இல்லைன்னு வேலை செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஆக்சுவலி ஓகேல கொஞ்சம் டீசெண்டான வேலை தான் கிடச்சி. நான் போய் செஞ்சுட்டு 2014 எங்கள் அது கல்யாணம் இது ஆக்சுவலாக 2016 4 நவம்பர் என்னோடய அப்பா வந்து தவிட்டார். மகாதேவன் அப்பா கூப்பிட்டாரு. ஸோ அதனால இப்போ இந்த டைம் வந்து நான் வந்து மகாதேவர் ரொம்ப பின்பற்றினால எனக்கு அந்த நேரத்தில் வந்து நான் அழுவலை. ஸோ அந்த டே நான் அழுவலை. பிகாஸ் நான் தான் ஒரே ஒரு பையன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ எல்லாமே அப்பாவோட காரியங்களை முடிச்சுட்டு ஸோ எல்லாமே 14 முடிச்சுட்டு ஸோ லைக் ஐம் ஸ்ட்ராங் பிகாஸ் ஆஃப் மகாதேவ், பிரபு ஸ்ரீ மகாதேவ்லாம். ஸோ அது வரைக்கும் என் வீட்டில் வந்து மகாதேவ் படம் இல்லை, சிவன் படம் இல்லை. 16 முடிஞ்சு தான் வந்து சிவன் படம், சிவன் உருவம் படம் உள்ளுக்கு வராங்க. ஆக்சுவலி ஒஃபிஷியலாக பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பட் வாங்கினது ஒஃபிஷியலாக எனக்கு பிடிச்ச மாரி
அவர் வந்தார். ஆனால் இது வந்து 2013 பார்த்துட்டேன் அந்த படத்தை ஆக்சுவலி. ஆனால் கல்வனான்ட்டு இது பண்ண நினச்சா நம்ம முடியல. அப்போட 16 செய்யும்போது அந்த காரியத்துக்கு ஒரு சிவன் படம் வேணும்னால அதை அவர் வந்தார் வீட்டில். என்னோடய அப்பா என்னோட எமோஷன் ஆகிட்டேன். என்னோட ஜிம்மோட அப்பா வந்து உள்ளுக்கு வந்தார். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஆக்சுவலி. இந்த இந்த ஆத்மாவுக்கு பல ஜென்மம் இது உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும், அந்த பிரபஞ்சம் சொல்கிறது இந்த உலகம் கிடையாது, பிரபஞ்சம். நான் வந்து அவர் வந்து என்னோடய அப்பா. ஸோ அவர் வந்து வீட்டுக்கு வந்தார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாச்சு. 2016 திங்க் அதே நவம்பர் தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து 2016 அப்பா இறந்துட்டாரா. அதுக்கப்புறம் 2018 வந்து லைக் நான் மலேசியா வர சூழ்நிலை. ஆனால் அம்மா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அம்மாவுக்கு. ஸோ என் கூட வந்து இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அடுக்குமாடி கொண்டு வரனால அவங்க வந்து கொண்டு வர பயப்படுறாங்க. அந்த அடிக்கடிக்கு இந்த பேனிக் அட்டாக் வந்துடும். ஸோ அதனால் நான் வேலைக்கு ரிசைன் பண்ணிட்டு 2018 ஜூன் வந்து நான் மலேசியாவுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அப்போ வேலை இல்லை ஆக்சுவலி. சும்மா வேலை அம்மா பார்த்துக்கூடல அதை வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை தேட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து ஒரு குருக்கள் வந்து ஒரு நம்ம இது இப்போ சொன்னால மாரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வேலை தேடணும் மாரி. அப்போ தான் வந்து நான் வந்து இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், நான் சிவன் பக்தனாக இருக்கேன். நீங்கள் அதாவது நான் வந்து சிவலிங்கம் வாங்க மாட்டேன், நீங்களே என்கிட்ட வரணும்னு சொன்னேன். அதேமாரி அந்த குருக்கள் வந்து ஒரு பானலிங்கம் வந்து கொடுத்தாரு. ஓம்காரேஸ்வரனா இதில் இந்த நர்மதா ஆற்றில் உள்ள அந்த சொந்தமாக வருமே அந்த பானலிங்கம் வந்து என்கிட்ட கொடுத்து, இதை அபிஷேக் பண்ணப்பா, எதுவுமே பண்ணாத, எந்த இதுவும் உனக்கு தேவையில்லை, எந்த ஒரு பரிகாரம் தேவையில்லை, இவர் அபிஷேக் பண்ணு, நிமிஷம் சொல்லிட்டு வா, அண்ணாடிக்கு ஒரு வேலை அபிஷேக் பண்ணு, என்ன உனக்கு என்ன தெரியும் அந்த மந்திரத்தை சொல்லி படிச்சுக்கோ, சிவப்பான படி சொன்னார். ஸோ அது அபிஷேக் பண்ணி ஜூன்னா எனக்கு அக்டோபரில் வந்து வேலை கிடச்சிச்சு. ஸோ இந்த மலேசியாவில் சிரமம்ல ஒரு பிளான்டேஷன் கம்பெனி வேலை கிடச்சிச்சு. ஸோ அது வந்து லைக் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி. ஸோ வேலை கிடச்சிச்சில, வேலைக்கு வந்துட்டு ஸோ இப்போ இருக்காங்க வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மலேசியா வந்த பிறகு நான் மகாசிவராத்திரி வந்து 2019 வந்து நான் வந்து சிரம்பன் ஸ்ரீ ராஜேஸ்வரர், அப்போ ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர், நீங்கள் போய் கூகுள் பண்ண தெரியும். சிரம்பன் சிவன் டெம்பிள் தட்டுனீங்கன்னா அது அந்த கோயில் வருவாங்க. அந்த கோயில் தான் நான் வந்து கொண்டாடி இப்போ வரைக்கும் அந்த கோயிலே தான் மகாசிவராத்திரி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்குன்னா, எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை மகாதேவர் மேலே, அதாவது பிரபு ஸ்ரீ மகாதேவர் மேலே. லைக் என்னாச்சும் தோல்வி வந்தால் கூட லைக் தோல்வி வராது, அவ்வளோ சுக்கிரமாலாம் வராது, காப்பாற்றிடுவார். சொல்லுவாங்களே அவன் அருளாளி அவன் தான் வணங்கி. ஸோ எல்லாமே அவர்கிட்ட விட்டுட்டேன் ஆக்சுவலி. இப்போ என் வாழ்க்கையை அவர் பிரபு ஸ்ரீ மகாதேவர்கிட்ட விட்டுட்டேன். ஸோ ரொம்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம பிரபு வந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு, அதான் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் வந்து திருவண்ணாமலை சிதம்பரம் போப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சந்தோஷம் ஆக்சுவலி. இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பாக்கியமான ஆள் நான் சொல்லலாம். ஏன்னா பிரபு ஸ்ரீ மகாதேவர் உங்களை வந்து அழைச்சி பானலிங்கம் வந்து ஓம்காரேஸ்வர் நர்மதா ஆற்றிலேருந்து அந்த மலேசியாவுக்கு வந்து அந்த பானலிங்கம் என்கிட்ட வந்து நான் அபிஷேக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அது நினச்சி பார்க்கும்போது நிகழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் கண்ணீர் வருது. பானலிங்கம் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஆக்சுவலி. அது ரொம்ப பாக்கி பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லலை. ஒரு ராஜராஜேஸ்வரர் ஒருத்தர் வருவாங்க குருக்கள், அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ ஐ ஃபீல் ப்ரௌட் அட் தட் டைம். வந்து என்றைக்குனா வந்து போன வருஷம் இந்த வருஷம் ஆசிரியத்துக்கு தான் சொன்னாங்க. சரி ஃபீல் நீங்கள் சொல்கிறது இன்னைக்கு மகாதேவர் என்கிட்ட வந்துட்டார்ன்ட்டு எனக்கு ஒரு பெருமை. சரி இட் சூஸ் மீ தென். அதாவது சொல்லுவாங்களே, நீங்கள் சிவன் அடியார் ஆகிட்டிங்களா, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் குறையும், உங்களோட ஆசைகள் குறையும், நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு நன்மை நடக்கணும்னு வேண்டிக்குங்க. அது உண்மை தான் ஆக்சுவலி. ஓம் நம சிவாய.